ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டான மட்டன் போட்டி குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குடலெல்லாம் நல்லா சுத்தமாக ஒரு 4-5 முறை அலசி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆட்டு ரத்தத்தை வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகு, சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம் இதெல்லாம் நம்ம தனியாக பொடி பண்ண போகிறோம். தேங்காய், பொட்டுக்கடலை, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இந்த தேங்காவையும் பொட்டுக்கடலையும் நம்ம தனியாக அரைச்சி சேர்க்க போகிறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி மசால் பவுடர், மல்லித்தூள், சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவையான பொருள் எல்லாம். இப்போது இந்த மசாலாவை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச குடலை சேர்த்துக்கலாம். ரத்தம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சதுனால அது இப்போ சேர்க்கக்கூடாது. இப்போது இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கலாம். இப்போது விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கறி மசால், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ண மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வேக வைக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு 5-6 விசில் வச்சுக்கலாம். இப்போ பொட்டுக்கடலையும் தேங்காவையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போது குடல் வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வேக வச்ச ரத்தத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொஞ்சம் கெட்டியானதும் இறக்கிட வேண்டியது தான். ஒரு டேஸ்ட்டான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.